வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனியன் பராத்தா. டிஃப்ரெண்ட்டான பராத்தா. பொதுவாக நம்ம ஆலூவில் பண்ணியிருப்போம், உருளைக்கிழங்கு பராத்தா சாப்பிட்ருப்போம் நிறையா. ஆனியன் பராத்தா ரொம்ப சாப்பிட்ருக்க மாட்டோம். நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான இந்த ஆனியன் பராத்தாவை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆனியன் பராத்தா ஒன்று நீங்கள் பண்ணிச்சிங்கன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு தனியாட்டு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஒரு சட்னி, ஒரு தயிர், ஊறுகாய் இருக்கும், அது கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனியன்ஸ் நம்ம உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லுசாக ஆனியனை கட் பண்ணிவிடுங்க. வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப லேயராக, அதே டைமில் நல்ல கிறிஸ்பான ஒரு ஆனியன் பராத்தா. வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுடுங்க, உதிர்ந்து கிடைக்கும். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடுங்க. காஷ்மீரி மிளகாய் பொடி 1.5 டீஸ்பூன் போட்டுடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், ஜீரகம் 1 டீஸ்பூன், பைண்டிங்காக கடலை மாவு கொஞ்சம், அந்த வெங்காயம் சேர்ந்து கிடைக்கும். 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதோட துருவின இஞ்சி. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். மாவு ஆல்ரெடி உப்பு போட்டு பிசைஞ்சிருப்போம். இந்த மசாலாவுக்காக கொஞ்சமாக உப்பு. இதை நல்லா கையினால் பிசைஞ்சு எடுத்துடுங்க. ½ டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ½ டீஸ்பூன் தனியா பொடி, நறுக்குன மல்லித்தழை, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துடுங்க. கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துடலாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா ஒரு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா பராட்டா போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு அல்டிமேட்டான ஒரு டிஷ்ஷு ஆனியன் பராத்தா. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கொஞ்சம் முருகலாக போட்டு விடுங்க, சாஃப்டாக வேண்டாம், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளோட ஆனியன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாவுக்கு மாவும் சாஃப்டாகிட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் உருட்டி எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. சப்பாத்திக்கு மாவு திரட்டி நம்ம திரட்டுற மாதிரி அதே போலவே திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டிருக்கேன். இதுபோல் 2 எண்ணெய் பண்ணி எடுத்துடலாம். சப்பாத்தி இதே போல் திரட்டி எடுத்துட்டு எல்லா இடமும் ஆயில் ஈவனாக அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மசாலாவை உள்ளால வச்சிடலாம். நல்லா எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மேலே எண்ணெய் ஒரு ரோட்டி போட்டுடலாம். நல்லா இழுத்து விட்டு சைடெல்லாம் சீல் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். ஒரு நைஃப் வச்சு இதை கட் பண்ணிடுங்க. ஒரு பரோட்டாவை இப்படி ஒரு 5 பீஸாட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ நாம் ஒரு கரையிலேருந்து இப்படி ரோல் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த பீஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள்.
இதுபோல் மொத்தமும் ரோல் பண்ணி எடுத்துடலாம். இது மேலே நறுக்குன மல்லித்தழை, கொஞ்சமாக எள், கருப்பு வெள்ளை ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஒரு வாழை இலை வச்சு அது மேலே இதேமாரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு, பட்டர் ஷீட் ஏதாச்சும் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ அப்படியே எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதேமாரி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா. எண்ணெய் கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் எள்ளு கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ அப்படியே பேனில் சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் ஒன்று வச்சுருங்க. எல்லாமே சீல் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிடுங்க லைட்டாக. ஒரு 5 பீஸாக கட் பண்ணிடுங்க. ஒரு பீஸாக இதே போல் உருட்டி எடுத்துருங்க. ஒரு வாழை இலை இல்லைன்னா பட்டர் ஷீட்டு எதுனாலும் வச்சுடுங்க. மல்லித்தழை, எள், கருப்பு வெள்ளை ரெண்டுமே சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சிடுங்க. கைனால் தான் விரிக்க முடியும், ரொம்ப மெல்லிசெல்லாம் வராது நம்ம ரெகுலராக பண்ணுறது மாதிரி. ஏன்னா நமக்கு ஃபில்லிங்கே இவ்வளோ இருக்குது. இலையில் வச்சிங்கன்னா எடுத்து அப்படியே தவாவில் போடுறதுக்கு ஈஸி. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஒரு இடம் திக்கா ஒரு இடம் மெல்லிசா அப்படிலாம் இருக்காமல் உள்ள மாவு நல்லா வெந்து வரணும். நமக்கு லேயர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால சும்மா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வாழை இலையோட ஈஸியாக எடுத்துடலாம். அப்படியே தூக்கி தவாவில் வச்சிடலாம். இதுக்காக தான் இந்த வாழை இலை வச்சது. தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு அது அப்படி உள்ளல போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க, எண்ணெய் கொஞ்சம் மெல்லிசாக கிடைக்கும். கொஞ்சம் ஆயில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் மொறுமொறுனி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பொதுவாக நம்ம வந்து பரோட்டா கொஞ்சம் சாஃப்டாக எடுப்போம். இது அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் முருகலாக இருக்கட்டும். நம்மளோட ஆனியன் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக ஒரு தயிர், ஒரு சட்னி, இது மாத்திரமே போதும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.